அனைவருக்கும் வணக்கம். அண்ணா உங்கள் பேருங்க? என் பேர் நீலமேகண்ணன். சரிண்ணா, இப்போ வந்து இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, அந்த குடிசை மாற்று அந்த பில்டிங்லாம் அடிச்சுட்டு வந்து மாற்று வாழ்வு அந்த இடம் வந்து மக்களுக்கு தரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இது எத்தனை நாளாக போயிட்டுருக்குங்க? இது குறைஞ்சது ஒரு 4 வருஷமாக போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பீரியடில் வந்து இடித்தாங்க வீடை வந்து. இடிச்சுட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸில் கட்டி தந்துரும்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆட்சி வந்து மாறிடுச்சு. மாறினதுக்கப்புறம் நம்ம டிஎம்கே வந்தாங்க. அவங்க பீரியடில் வந்து அடிக்கல் நட்டினாங்க. அடிக்கல் நட்டி இப்போ வரைக்கும் ஒரு வேலை நடக்கலை, அப்படியே இருக்குது. யாருன்னு வந்து அடிக்கல் நாட்டுந்ததுக்கு டிஎம்கே சார்பா? திரு உதயநிதி ஸ்டாலினும் சேகர்பாபு ஐயாவும் வந்து அடிக்கல் நட்டினாங்க. சரி, அடிக்கல் நாட்டிட்ட பிறகு அடுத்த நடவடிக்கை 4 வருஷமாக சொல்லுங்க, 4 வருஷமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலையா? இல்லை உங்களை வந்து எதுவுமே அந்த அதிகாரிகள் வந்து எதுவும் கேட்கலையா? எதுவும் பண்ணல. நாங்கள் தான் அப்பப்போ போராட்டம் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியல. நாங்கள் வந்து போராட்டம் பண்ணும்போதெல்லாம் எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, உங்களுக்கு அடுத்த மாதத்துல நாங்கள் பண்ணி கொடுத்துருவோன்றாங்க. அடுத்த மாதம்னு சொல்லிட்டு மாதம் நகர்ந்து போய்கிட்டே இருக்குது வருஷங்களுக்குள்ள. ஆனால் அந்த அடுத்த மாதன்றது எந்த வருஷத்தில் உள்ள அடுத்த மாதன்றது எங்களுக்கு தெரியல கரெக்டாக. ஏன்னா 4 வருஷம் ஓடி போயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து காலி பண்ணும்போது எங்களுக்கு வந்து 8000 கொடுத்தாங்க. இது வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து. அந்த 8000 வச்சுக்கிட்டு நாங்கள் 4 வருஷமாக நாங்கள் எப்படி வந்து ரன் பண்ண முடியும், வாடகை கொடுக்க முடியும்? எங்கள் குழந்தை குட்டிங்களும் நாங்கள் படி வைக்கணும். பாருங்கள், ஆட்டோ ஓட்டுறேன். இப்போ நீங்கள் வந்து 8000 கொடுத்தாங்கன்றீங்களா? இப்போ நீங்கள் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கீங்களா? ஆமாம், இங்கேருந்து நாங்கள் எங்கே போக முடியும்? கோடீஸ்வரன் நாங்கள். இங்கே பாருங்கள், கிங்ஸ் மோட்டார்ஸ் ஆட்டோ ஓட்டுறேன் நான். என் வேலையை விட்டு நான் இப்போ இதுக்காக வந்திருக்கிறேன் நான். எல்லாருமே இங்கே இருந்தவங்களாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏதோ அவங்களுக்கு கிடைக்கிற இந்த 1000 ரூபா, இந்த பென்ஷன் காசு, இதை வச்சுக்கிட்டு எல்லோரும் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வாடகை வீட்டுக்கு போனனால எல்லோரும் வந்து இந்த ஆஸ்பத்திரியில் வந்து இந்த என்ன சொல்லுவாங்களே, ஹவுஸ் கீப்பிங் அந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து சாப்பிட்றது கூட வசதி இல்லாமல் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. லேடிஸு ஜென்ட்ஸ் எல்லாருமே. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. மொத்தத்தில் இவங்க வீடு கட்டி கொடுப்பாங்க, பார்த்தா வீடு கட்டி கொடுக்குற மாதிரி இல்லை. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதனால். இப்போ இப்போ அடிக்கல் நாட்டிட்டு போனாங்கன்னு சொல்லி 4 வருஷம் ஆகுதுன்றாங்க. இந்த தொகுதி எம்எல்ஏ வந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? அதெல்லாம் ஒன்றும் நான் எடுக்கலைங்க. நாங்கள் போகும்போதெல்லாம் எங்களை வந்து சமாளித்து அனுப்பி விட்டுறாங்க. இதை இப்போ பண்ணுறோம், அப்புறமேட்டு பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வரைக்கும் ஒன்றுமே பண்ணல. சரிண்ணே, எம்எல்ஏ நடவடிக்கை எடுக்கல. உங்கள் தொகுதியை சரியாக உங்கள் வட்டத்தில் இந்த கவுன்சிலர் வட்டத்தில் தான் இருப்பாங்க. அவர் ஏதாச்சும் வந்தார் உங்களை பார்த்தாரா, ஆறுதல் தெரிவிச்சாரா, ஸ்டெப் எடுத்தாரா? நாங்கள் தான் இங்கே இல்லையே. அவங்க எப்படி எங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க? இது வரைக்கும் நல்லா கேளுங்க. ஒரு வீடு இடிக்கிறதா இருந்தாக்க எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி ஒரு வார்த்தையும் அவங்க பேசவே இல்லை. ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் சைடில் நான் சொல்கிறேன், கவர்மெண்ட் ஆஃபீஸருங்க சைடில் சொல்கிறேன். அந்த மாதிரி எதுவுமே பேசாமலேயே வேகமாக காலி பண்ண சொன்னாங்க. நாங்களும் காலி பண்ணோம். அவங்க சொன்ன ரீசனுக்காக நாங்கள் காலி பண்ணோம். இடித்தாங்க, வச்சாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல. 4 வருஷமாக இப்படி இருக்குது. மொத்தம் எத்தனை குடும்பம் இருக்கும் இந்த இடத்துல? 172 வீடுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எத்தனை நபர்கள் இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட இந்த ஏரியா? ஒரு வீட்டுக்கு ஒரு 5 பேர்னு கணக்கு வச்சுக்கோங்க. நீங்களே கணக்கு போடுங்க. அப்போ அத்தனை பேரோட வாழ்வாதாரத்துக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு எடுக்கலையா? எடுக்கலை, இப்போ வரைக்கும் எடுக்கலை. செம்ம கோவமாகறாங்க. ஹவுசிங் போர்டு மக்கள் எல்லோரும் கோவமாகறாங்க. குறைஞ்சது ஒரு வீடுக்கு 5 பேர்னா கூட எனக்கு தெரிஞ்சு என் கணக்குப்படி பார்த்திங்கன்னா ஒரு 500 தலையாச்சும் இருக்குன்னு வச்சுங்க. 500 இல்லை 400 தலையாச்சும் இருக்கும் அத்தனை குடும்பத்துக்கு. அப்போது இத்தனை பேர் ஓட்டு என்னாச்சு? கண்டிப்பாக கிடைக்காது. ஓட்டு வந்து டிஎம்கேக்கு விழாது இந்த வாட்டி இந்த ஏரியாவில். நானே டிஎம்கே ஆள் தாங்க. இப்போ இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எரிச்சலாக இருக்குது. விடியலே வரலைங்க எங்களுக்கு. திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் வந்தோன்னாக்கா மக்களுக்கு நல்ல விடியல்னு சொன்னாங்க. எங்கள் ஏரியா மக்களுக்கு விடியலே கிடையாது. பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த இடத்த பாருங்கள், சுற்றி பாருங்கள். நான் வாழ்ந்த இடங்க இது. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தாங்க. இதை பார்க்கும்போது எங்களுக்கு கண் கலங்குது. ஏன்னா குழந்தையில அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்போங்க நாங்கள். இப்போது வந்து எப்படி இருக்குது பாருங்களேன். ரொம்ப மோசமாக இருக்குது இந்த இடத்த பார்க்கும்போது. என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உண்மையிலே. என்ன சொல்கிறதுன்னு தெரியல இதுக்கு மேலே. என் பேர் ரோஸ்மேரி. நீங்களே இதே பகுதியை சேர்ந்தவங்க தானே? இந்த ஹவுசிங் போர்டில் எங்கள் வீடு ஒன்று இருக்குது. என் வீடு, எங்கள் அக்கா வீடு, எல்லார் வீடும் இருக்குது. ஆனால் 5 வருஷம் ஆகுது இந்த வீடு இது பண்ணி. ஒரு இதுவும் இல்லை. ஆனால் இது முதலமைச்சருடைய பையன் வந்து இங்கே வந்து அடிக்கால் நாட்டிட்டு இது பண்ணிட்டு போனதுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை. இங்கே அடிக்கால் நாட்டிட்டு அங்கே சத்தியமூர்த்தி நகரில் ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து வீடு கட்டி ஃபினிஷ் ஆகி இப்போ போகிறாங்களாம். ஜனவரி மாதம் வந்து வீடே போகிறேன்னு சொன்னாங்க. அப்படி எங்களை கட்டி கொடுத்தா என்ன நாங்கள் வீடே போயிருக்கணும்ல. நாங்கள் அது எப்போ அடிச்சதுக்கா? அதுவும் இது இடித்த பிறகு தான் அது இடித்தாங்க.
ஆனால் உங்களுக்கு என்ன கட்டல? எங்களுக்கு இன்னும் கட்டல. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி இடித்தாங்க. இது இடித்து முடிச்சு தான் அது ஸ்டார்ட் பண்ணாங்க இடிக்கிறதுக்கே. ஆனால் இன்னும் அது எந்த ஒரு எங்கள் இதுவில் எந்த ஒரு இதுவும் இல்லை. அவங்களுக்கு எல்லாமே கட்டி குத்தி இப்போ வீடு ஜனவரி மாதம் போகிறன்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். இங்கே போய் கேட்டு நாங்கள் மறியல் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். வெளியே எத்தனை வாட்டி மறியல், இப்போ 2-3 வாட்டி மறியல் பண்ணிட்டோம். நாங்களும் மறியல் பண்ணி முதலமைச்சர் கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். அது இல்லாத நம்ம ஏரியா எம்எல்ஏ இருக்காங்க பார்த்தீங்களா, ஆர்டி சேகர் அவர்கள். ஆர்டி சேகர், அவர்கிட்டயே நாங்கள் போய்ட்டு மனு கொடுத்தோம். அவர் எந்த ஒரு பதிலும் இல்லை. பண்ணுறமா அது ஒரு 2 மாதம் ஆகட்டும் 3 மாதம் ஆகட்டும்னு அவரும் சொல்கிறாங்க. எந்த ஒரு நடவடிக்கையும் இன்னும் எடுக்கலை. இப்போ லேட்டஸ்ட்டாக போனப்போ நாங்கள் ஜனவரி மாதம் பண்ணோம். திரும்பி ஒரு 2 மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஜனங்க அங்கங்கே அழுகுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க வாடகை கொடுக்க முடியாத. இப்போ இது இடிச்சிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் அந்த நிதி உதவியோ ஏன்னா ஒரு அந்த பணம் கொடுப்பாங்களா? எவ்வளோ கொடுத்தாங்க? அது ஒரு 6000 கொடுத்தாங்க, அவ்வளோதான். 8000 கொடுத்தாங்க. 8000னா மாதம் உங்களுக்கு இருக்குது 8000மா இல்லை வெறும் 8000? பெரிய 8000 மட்டும்தான் அந்த டைமில் கொடுத்துட்டு அலாட்மெண்ட் கொடுத்துட்டு அதோட முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அதோட எந்த பதிலும் இல்லை. இங்கே வாடகை கொடுத்து கஷ்டப்பட்டுக்கணும் ரொம்ப. வாடகை கொடுக்க முடியாது, அவங்கவுங்க ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்க. நீங்கள் எதனா முடிவு எடுத்து நல்லது பண்ணால் நல்லது தான். இப்போ இந்த தொகுதியை சார்ந்த அந்த ஆர்டி சேகர் அவர்கள் மனு கொடுத்துன்றீங்க. நடவடிக்கை எதுவும் அதுங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் எதுவும் சொல்லிங்களா அவர்? இல்லை, இந்த ஒரு 2 மாதத்தில் தொடங்கிடுவோமா, இன்னும் 2 மாதத்தில் தொடங்கிடுவோம். இதே தான் சொல்கிறாங்க. நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு இவரும் வந்து பார்த்து. உங்கள் ஏரியா கவுன்சிலர் ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்தாரா? எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. அவர் இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தாரான்னு கூட தெரியல. அவர் இங்கே வந்து பார்த்ததும் கிடையாது, நாங்களும் அவரை மீட் பண்ணதும் கிடையாது, அவரும் இங்கே வந்து பார்த்ததும் கிடையாது. மறியல் பண்ணோம் அப்போ கூட வந்து என்ன ஏதுன்னு கூட அவங்க வந்து பார்த்து எங்களை ஒரு ஆலோசனை கேட்கல. இந்த இடமும் அப்படியே காடு மாதிரி தான் இருக்குது. இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த செடிங்களாம் எடுத்து க்ளீன் பண்ணி அதை ரெடி பண்ணாங்க. அது எதுக்குன்னு கூட நான் வந்து கேட்டேன், எடுக்க சொன்னாங்க, நாங்கள் எடுத்தோம், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க. மொத்தம் எத்தனை குடும்பங்க இந்த இடத்துல இருக்குது? 400 குடும்பம் இருக்குது. ஆமாம், 400 குடும்பமும் அங்கங்கே கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கிறாங்க, வாடகை கொடுக்க முடியாத. வாழ்வாதாரம் ரொம்ப அவங்களுக்கு ஆமாம், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. யாரும் வர முடியாது, வந்தால் கூட எந்த பிரயோஜனமும் இல்லையன்றதா யாரும் வரமாட்டுறாங்க. வீடு இருந்து எல்லாம் சலிச்சு போய் எங்களுக்கு தேவையே இல்லை வீடுன்ற மாரி எல்லாம் அவங்கவுங்க வாடகை கொடுத்து நாங்கள் இருக்கிறோம். யாரும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. எந்த முதலமைச்சர் யாருமே சரியில்லை. ஏன்னா முதலமைச்சர் பையனே வந்து இங்கே அடிக்கால் நாட்டுறதுன்றதால நாங்கள் ஸ்டெப் எடுத்தே ஆகணும். அவர் ஆட்சியில் நம்மளுக்கு பண்ணி தான் ஆகணும். எந்த ஒரு இதுவும் இல்லாத அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா பண்ணுங்க, நீங்கள் தான் பண்ணணும். உங்கள் பேருக்கா? என் பேர் ஜெயசீலி. எங்கள் பொண்ணுக்கு இங்கே வீடு இருக்குது. 5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இடித்து போட்டு இப்போ வாடகை குத்துனுக்குறாங்க. எவ்வளோ கஷ்டம். வெறும் 8000 ரூபா தான் கொடுத்தாங்க. அந்த 8000 ரூபாயில் இத்தனை வருஷம் வாடகை கட்ட முடியுங்களா? ஆரம்பத்தில் 8000, அப்புறம் எதுவுமே கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க கஷ்டப்படுதுங்க, வாடகை கொடுத்துன்னு ரொம்ப கஷ்டப்படுதுங்க. வீடு இல்லாமல். இப்போ இந்த வீடு இருந்தால் பிரயோஜனமாக இருக்கும் இல்லைங்களா? அவங்கவுங்க வீடு தானே, அவங்க கட்டி கொடுத்தா என்ன? ஒரு முறை வந்தாங்க கட்டினாங்கன்னு 13 மாடி எதுக்கு? இருக்கிற மாடியை கட்டி கொடுக்கலாம்ல. 13 மாடி கட்டினால ஆழத்தில் போகுது, பூமி தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தவன் ஓடிட்டான். அதுக்கப்புறம் 2வது நெக்ஸ்ட்டு அங்கெல்லாம் போய் மறியெல்லாம் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவான். எதுவுமே ஆக்ஷன் எடுக்கிறது கிடையாது. வருவாங்க, கட்டுவாங்க, வருவாங்க. என்னது அது? அழுகிற குழந்தைங்க வாழைப்பழம் காட்டுற மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த ஆட்சியில் கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும். கட்டினா தான் அவருக்கு பெருமை சேரும். இடிச்சு 5 வருஷம் தான் ஏடிஎம் கல்லூரி ஆட்சியில் இடிச்சாங்க. அப்புறம் உதயநிதி அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டினாரு. ஆனால் என்ன நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னாங்க மொத்தம். ஆமாம், நடவடிக்கை எடுக்கல. இப்போ ஏதோ கட்டுறதா சொல்கிறாங்க, கேள்விப்பட்டோம். அதை தயவு செய்து மக்களுக்காக அதை கட்டி கொடுக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா கட்டி கொடுத்தா கொஞ்சம் வாடகை இல்லாத இருப்பாங்க. எல்லாம் கஷ்டப்படுறவங்க தான், எல்லாம் கூலி தொழிலாளி தான். எதுவுமே வாடகைன்னு அடுத்தவங்கக்கிட்ட எல்லாம் 10,000 15,000ன்றாங்க. ஒரு 2 ரூம் ஒரு ரூம் இருந்தாலே வாடகை அதிகமாக இருக்குது. எப்படி அப்போ அந்த வாடகை கொடுப்பாங்க? சாப்பிடுவாங்களா? இந்த வாடகை கட்டி நிற்பாங்களா? ஏதோ இந்த வீடுனா அதுங்க அவங்கவுங்க பழச்சிக்குவாங்க ஏதோ ஒன்று இதுவாக. அதனால் தயவுசெய்து அந்த வீடை கட்டி கொடுக்கணுன்ட்டு முக ஸ்டாலின் அவர்களையும், இங்கே இருக்க எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ இருக்கிறாரு, கவுன்சிலர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் வந்து இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி எங்களுக்காக இந்த வீடெல்லாம் கட்டி கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை தான். சொல்கிறாங்க நம்மளுக்கு கட்ட ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்பிக்கை இருக்கும். கட்ட கூட இருக்குது கட்டாமல். இதில் வர புல்லுலாம் வளர்ந்து போய் இருக்கிற கெஞ்சு அடிக்கிற பசங்க எல்லாருமே புதராக இருக்குன்னு குழந்தைங்களால இருக்க முடியலைங்க. ஒன்று கட்டினா விட்டுணும், எதனா ஒன்று சொல்லிடணும். முள்ளுங்களை ஃபுல்லாக ஏற்றி விட்டு இவங்களுக்கு இஷ்டத்துக்கு இடிச்சு விட்டு போயிட்டாங்க. குழந்தைங்களால இங்கே விளாட முடியல. ஏன்னா எங்கே கெஞ்சு அடிக்கிறதுங்க ஃபுல்லாக இங்கே தான் வந்து புதராக உட்காந்துக்கிதுங்க. குழந்தைங்க இதெல்லாம் பண்ணிச்சுங்கன்னு யாருக்குன்னா தெரியும்?
சொல்ல புதருக்கா போ உக்காந்துக்குதுங்க இப்போ க்ளீன் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற ஆமாம் தெரியும் first இப்போ என்னன்னு தெரியல ஆனால் க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. எங்கே போயினா நியூஸ் போச்சு நாவோ தெரியல, ஆனால் இப்போ க்ளீன் பண்ணிக்கிறாங்க. ஒரு வேளை எலெக்ஷன் வரன்றதுக்காக க்ளீன் பண்ணுறாங்களோ நாவோ. 4 வருஷம் ஆச்சுங்க இடிச்சு போட்டு, இன்னும் கட்டித்தரனாங்களாம் இல்லாதப்பட்ட ஏழைங்க. நாங்கள் எப்படி வீட்டு வாடகை கட்ட முடியும்? எங்களால் வீட்டு வாடகை கட்ட முடியல. ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டு 7000 ரூபாய் காலையில் 7 மணிக்கு போயிட்டு வீட்டு வாடகை கட்டுறதா சாப்பிட்றதா ஒரே ஒரு பொண்ணு, புருஷன் இல்லை பிள்ளை இல்லை. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க இதுக்கு இடிச்சது பிறகு? எனக்கு காசு தரல. நாங்கள் காசு கொடுத்து வாங்கின இடம் அது. அந்த இடம் வந்து இந்த பக்கத்தில் இருந்தது. அது கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு ஏற்ற மாதிரி அங்கே காலியாக இருக்குது பாருங்கள், வந்து பாருங்கள். அந்த இடத்த வந்து நான் 2 லட்ச ரூபா கொடுத்த இடம் வாங்கினேன். வாங்கி ட்ரைனேஜ் வரி தண்ணி வரலாம் கட்டி வச்சுருந்தேன். கட்டி வச்சு இதில் ஜாயின் பண்ணல, அதை வந்து இடிச்சிட்டாங்க. நான் கட்டினது இடித்து போட்டு வீடு கட்டி தரேன், உனக்கு ஒரு வீடு தரேன்னு சொன்னாங்க. இன்னும் ஒன்றுமே பண்ணல. ஏதாச்சும் நடவடிக்கை இந்த ஏரியா சார்ந்த டிஎம்கேக்காரங்களோ இல்லை தொகுதி எம்எல்ஏவோ கவுன்சிலரோ ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்களா? ஒன்றுமே சொல்லலையே. அந்த அலாட்மெண்ட்டு கொடுத்துக்கிறாங்க. கொடுத்துருக்காங்க, ஆனால் எப்போ வரும்னு சொல்லலை. உங்களுக்கு எந்த தகவலும் இல்லை. எந்த தகவலும் கிடையாது. இங்கே இருக்கிறவங்க எப்போ போகிறாங்க எப்போ வராங்கன்னு தெரியாது. நான் காலையில் 7 மணிக்கு போனால் சாயந்தரம் 7 மணி தான் வரும். ஸ்கூல் வேலை செஞ்சுட்டு ஸ்கூல் வேலைக்கு போகிறேன். என்ன யாரும் கிடையாது சொல்கிறதுக்கு. அது என்ன பண்ண அவங்க சொன்னாங்க, அவங்க தனியாக பிளாட்டுக்கு பேர் இருக்கிறவங்க தான் கொடுப்போம், உங்களுக்கு நாங்கள் தர மாட்டேன்ட்டாங்க. ஆனால் ஆரம்பத்தில் தரேன்னு சொன்னாங்க உங்களுக்கு இடிச்சும்போது. இடிக்கும்போது காசு தரேன்னு சொல்லல, வீடு தரேன். வீட்டு அலாட்மெண்ட் ஃபோட்டோலாம் பிடிச்சிக்கிறாங்க. ஃபோட்டோ பிடிச்சி கொடுத்துருக்குறாங்க தரேன்னிட்டு. எங்களால் வாடகை கட்ட முடியல. வாடகை கட்ட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு சீக்கிரம் வீடு கட்டி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நடவடிக்கை முடிஞ்சல் நம்ம நடவடிக்கை. Thank you.